தேமுதிக 10 எம்எல்ஏ சீட்டு கொடுத்துருக்காரு ஸ்டாலின், வாரி வழங்கியிருக்காரு. ஒரு எம்பி சீட்டு வாங்கினது 0.5% ஓட்டு. அவங்க வாங்கினதே 2 லட்சத்து சில்லறையோ 3 லட்சம் அதுக்குள்ளே தான் வாங்கியிருக்காங்க. எங்கள் கணக்கு 5 லட்சம் ஓட்டுன்னு. அது 5 லட்சம் ஓட்டு ஒரு குறிப்பிட்ட ஜாதியிலேருந்து அந்த ஜாதியை சேர்ந்தவங்க வைகோவுக்கும் போடுறாங்க, இவங்களுக்கும் போடுறாங்க. ஆக அதில் பாதி தான் அவங்களுடைய வாங்கினது பாதி தான். 0.4 0.5% கம்மி. ஸ்டாலின் 10%, 10 சீட்டு. ஒரு இந்த லட்சணத்தில் அவங்க சொல்கிறாங்க அதிமுக டெல்லியில் போயிட்டு வராங்க. அதிமுக உங்களை மாதிரியாக கொடுத்தாங்க? உங்களை மாதிரி அதுக்காச்சும் கொடுத்துருக்காங்களா? 10% ஒரு எம்பி சீட்டு. தினகரனுக்கு மட்டும் அதிகம் கொடுத்துருக்காங்க. அது கிடையாது, ஒத்து கிடையாது. மற்றபடி அவங்கெல்லாம் பிஜேபிக்கே கம்மியாக தானே கொடுத்துருக்காங்க உங்களை விட, நீங்கள் காங்கிரஸுக்கு கொடுத்ததை விட. அதனால் இவருக்கு கேட்குறேன், திருமாவளவனுக்கு ரெட்டை இலக்குன்னீங்களே, இந்த இவங்களுக்கு ரெட்டை இலக்கு ஒரு எம்பி, உங்களுக்கு 8 எப்படி ஒத்துக்கிட்டீங்க? கோடிகளில் முடிச்சுட்டிங்களா? கம்யூனிஸ்ட்டு 6 இருந்தீங்களே, கழுத தெரிஞ்சு கட்டெரும்பா 6 5 ஆக்கியிருக்காங்க. 1/2% இருக்கக்கூடிய உங்களுக்கு 10 சீட்டு கொடுத்துருக்காங்க. உங்கள் பதில் என்ன சொல்லுங்கள்? எல்லோரும் சுயமரியாதையும் இதையும் அடகு வச்சுட்டீங்க. மற்ற கட்சிகள் நான் கேட்டால் 26 கட்சி பம்பர் கூட்டணியாக நல்லதுதான். 10 இடத்துல நிறுத்துறீங்கல்ல தேமுதிகவை, இந்த 10 சீட்லேயும் டிஎம்கேக்காரன் ஓட்டு போட மாட்டான். அப்படி தான் நடக்க போகுது. அதனால் அடுத்த கூட்டணியையும் ஸ்டாலின் சேர்த்து விட்டால் போகிற போக பார்த்தா அவர் ஒரு 150 140 நினைப்பார். முடிஞ்சு போச்சு. 118 எட்டாத கனியாகிவிடும்.